நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சார் எல்லாருக்கும், இந்த குழந்தைங்களை வந்து முறையான பயிற்சியாளர்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு போகணும். முறையில்லாமல் பயிற்சியாளர்கிட்ட கொண்டு போகலாம். அதுலேயே அவங்களுக்கு வந்து தவறான பண்ணும்போது பேக் பெயின் உண்டாகும், நிறைய வீசிங் ப்ராப்ளம் உண்டாகும். ஏன்னா தண்ணி குழந்தைய குடிச்சிடுவாங்க. அந்த டெக்னிக்கல் வந்து படிச்சுட்டு வரணும். அதுக்கு வந்து இந்த என்ஐஎஸ் அந்த ஸ்விம்மிங் கோச் படிக்கிறதுக்குன்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஸ்கோர் இதில் வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டு நேஷனல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் அங்கே போய் பண்ணும்போது அந்த கோர்ஸ் படிச்சுட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது ஸ்பெஷல் தனியாக ஒரு கிளாஸ் இருக்குது. அதையும் படிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி எடுக்கணும், எப்படி போகணும். ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு குழந்தை வந்து ஐக்யூ வந்து 40 இருக்கும், ஒரு குழந்தைக்கு 60 இருக்கும், ஒரு குழந்தைக்கு 70 இருக்கும், ஒரு குழந்தைக்கு வந்து ஐக்யூ லெவல் கம்மியாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருக்கும். அந்த குழந்தைங்க எப்படி பண்ணணும். சில பேர் குழந்தைங்க பேக் போன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணும், இதெல்லாம் வந்து தனியாக படிச்சுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே நான் கோச்சுன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. அது வந்து பேரண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சி போகணும். சும்மா தண்ணியில் இறங்கிட்டால் போதும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அந்த குழந்தைங்களுக்கு டெக்னிக்கல் கையை ஒரு காலை பிடிச்சி எப்படி சொல்லி தரணும், கையை எப்படி கொடுக்கணும், ப்ரீத்திங் எவ்வளோ செகண்ட் ஒரு குழந்தை வந்து தண்ணியில் இருக்கணும். ஒவ்வொரு வயசுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு குழந்தை எவ்வளோ சாப்பிடும், ஒரு குழந்தை நிறைய சாப்பிடும். ஒரு குழந்தைக்கு வந்து 1 செகண்ட் கூட தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது. ஏன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கணும். ரெண்டாவது ஃபிக்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு குழந்தைய வந்து தண்ணிக்குள்ளே இறங்கும் போது நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறது ஃபிக்ஸ் வருமா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குழந்தைங்க கிளாஸ் எடுக்கணும். ஏன்னா இது வாட்ரு, தண்ணியில் உள்ளே போய்ட்டு ஆக்சிஜன் கிடைக்காது. உடனே லங்ஸுக்கும் பிரெயினுக்கும் தண்ணி உள்ளே போயிடும். அப்போ நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால் நீங்கள் பேரண்ட்ஸும் போகும்போது நம்மளுக்கு இந்த குழந்தைக்கு இந்த ஃபிக்ஸ் இருக்குது, வீசிங் ப்ராப்ளம்னு சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த கோச்சஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கோச்சுன்னு சொல்லிட்டு படிக்காதவங்களாம் வந்து அதை பற்றி என்னன்னு தெரியாதவங்களாம் கோச்சாக இருக்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து அரசாங்கம் உண்மையாக அதை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஆளுங்களை எடுத்துகிட்டு உண்மையிலே இதுக்காக படிச்சுட்டு இதுக்காக உழைச்சவங்க அந்த மாதிரி பயிற்சியாளர் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் இப்போ இன்றைக்கி நேர்மையாக இருந்தால் தான் நான் வந்து பணம் சம்பாதிக்கலை. இன்றைக்கி வந்து எனக்கு சாதாரண வீட்டில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஜெர்மன் எல்லா நாடும் ஒலிம்பிக்கு, ஏஷியா கேம்ஸ் வேலைலாம் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி சாதாரணமாக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு பொருளாதாரம் கம்மி தான். சாதாரண ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சா நானும் நீச்சல் குளத்தில் போயிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்.